ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு நம்மளுடைய ராஜா. அவர் நமக்கு மாத்திரம் ராஜா அல்ல, இந்த பூமியில் குடியிருக்கிற சகல ஜனங்களுக்கும், பாஷைக்காருக்கும், ஜாதியாருக்கும், சகல இனத்தாருக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் சகல தேசத்துக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். ஒரு நாள் இந்த பூமியின் மீது அவர் வருவார். அவர் இந்த பூமியை அரசாளுகை செய்வார். நம்மளுடைய ராஜா எப்படிப்பட்டவர்? 3 காரியங்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நீதி உள்ளவர். இந்த பூமியை அரசாள போகிற நம்மளுடைய ராஜாவாகிய இயேசு நீதி உள்ளவர். அவர் நம்மை இரட்சிக்கிறவர். ஏற்கனவே இந்த பூமியில் நமக்காக சிலுவையில் அவர் பல பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை இரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். 3வது, அவர் தாழ்மை உள்ளவர். நம்மளுடைய ராஜா நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் இருந்து இந்த பூமியை சதாகாலங்களும் அரசாளுவார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும்.